இன்னைக்கு நம்ம வீடியோல இப்ப காமனா எல்லாருமே ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஸ்ட்ரெஸ். ஸோ இந்த ஸ்ட்ரெஸ்ஸ நம்ம ஏன் உருவாக்குறோம்? அந்த சிச்சுவேஷன் நம்மளுக்கு ஏன் அமையுது? ஸோ இதிலருந்து நம்ம எப்படி செல்ஃப் ஹீலிங் பண்ணிக்கலாம்? செல்ஃப் ஹீலிங்கோட இம்பார்ட்டன்ஸ். ஸோ இத லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நம்ம எப்படி அப்ளை பண்ணி நம்ம லைஃப்ல ஒரு இம்ப்ளிமெண்ட் பார்க்கலாம் அப்படின்றத நம்ம இந்த வீடியோல ஃபுல்லா பார்க்க போறோம். ஸோ நீங்க வீடியோக்கு புதுசு அப்படின்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட பழைய வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்ன பேசுறேன் அப்படின்றது உங்களுக்கு புரியும். லா ஆஃப் அட்ராக்ஷன் ஈர்ப்பு விதி அப்படின்றது நம்மளுடைய எண்ணம் போல் வாழ்க்கை. நம்ம நல்ல விஷயங்கள ஈர்க்கும்போது நம்மளுடைய வாழ்க்கையும் நல்ல விஷயமாவே மாறுது. ஸோ யுனிவர்ஸ் அப்படின்றது ஒரு மேக்னெட் மாரி ப்ளே பண்ணிட்டுருக்கு. நீங்க யுனிவர்ஸ்க்கு ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன குடுக்கும்போது, அது உங்களுக்கு தேவையான பாசிட்டிவ் வைப்ரேஷன திருப்பி அனுப்பும். ஸோ லைஃப்ல நல்ல பெட்டர்மென்ட் இருக்கும். புதுசா பார்க்குறீங்கன்னா, இந்த வீடியோ பார்த்துட்டு என்னோட எக்ஸிஸ்டிங் வீடியோவும் பாருங்க. உங்களுக்கு லா ஆஃப் அட்ராக்ஷன் பத்தி நெறைய டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கலாம். அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான கிளிக் பண்ணுங்க. ஸோ இன்னும் எனக்கு வீடியோ போட மோட்டிவேஷனா இருக்கும். அண்ட் இந்த வீடியோல நம்ம மெயினா ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது ஸ்ட்ரெஸ். அந்த ஸ்ட்ரெஸ் எந்தெந்த ரீசன்னால உருவாகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, லைஃப் ஈவென்ட்ஸ். நம்ம லைஃப்ல ஒரு டிவோர்ஸ் அந்த மாரி விஷயங்களா இருக்கட்டும், இல்ல ஃபேமிலிக்குள்ள ப்ராப்ளம்ஸ் அந்த மாரி விஷயங்கள், இல்ல குழந்தை இல்ல, செப்பரேட்டடா இருக்கோம், இல்ல லவ் ஃபெயிலியர் இந்த மாரி நெறைய விஷயங்கள் லைஃப் ஈவென்ட்ஸ்னால நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் வரும். அப்போ ஒர்க்ல கூட நம்மளுக்கு ஸ்ட்ரெஸ் ஆக வாய்ப்பு இருக்கு. புது ஜாப் தேடிட்டு இருக்கோம் கிடைக்கல, இல்ல நம்மளுக்கு வேலை செய்ற இடத்துலயும் நிம்மதி இல்ல, வேலை செய்ற இடத்துல ப்ராப்ளம்ஸ் இருக்கு. இந்த மாரி விஷயங்கள்னால நம்மளுக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் ஏற்படும். அண்ட் மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மணி. இப்போலாம் நெறைய அன்எக்ஸ்பெக்டட் மணி ப்ராப்ளம்ஸ் உருவாகும். ஸோ இந்த மாரி விஷயங்கள் நடக்கும்போதும் ஸ்ட்ரெஸ் உருவாக வாய்ப்பு இருக்கு. அண்ட் இல்னஸ். நம்மளுக்கு உடம்புல சில வகையான பிரச்சனைகள் இருக்கும்போதும் ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஃபேமிலில ஏதாவது ப்ராப்ளம்ஸ் இருக்கும்போதும். அண்ட் ஈவன் நீங்க நியூஸ் அதிகமா பார்க்குறீங்க, சோஷியல் மீடியா அதிகமா பார்க்குறீங்க, உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள அதிகமா கன்சியூம் பண்றீங்க அப்படின்னா கூட ஸ்ட்ரெஸ் உண்டாக வாய்ப்பு இருக்கு. ஸோ இப்ப நான் சொன்னதெல்லாம் காமனா ஸ்ட்ரெஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு உள்ள வாய்ப்புகள். ஸோ இந்த ஒரு காலத்துல இந்த ஸ்ட்ரெஸ் அதிகமாகி நம்ம லைஃப்ல என்ன பண்றோம் அப்படின்றதே நம்மளுக்கு தெரியாது. ரொம்ப டவுனா இருப்போம். நம்மளால எந்த விஷயமுமே பண்ண முடியாது. ஈவன் ஒரு சின்ன விஷயங்கள் கூட உங்களால யோசிக்க முடியாது. டிசிஷன் மேக்கிங் பண்ண முடியாது. ஸோ அந்த டைம்ல நம்மள எப்படி செல்ஃப் ஹீலிங் பண்ண போறோம் அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் செல்ஃப் ஹீலிங் அப்படின்றது என்ன அப்படின்னா, நம்மளுடைய இன்னர் ரிசோர்ஸான ஃபிசிக்கல், எமோஷனல் அண்ட் மென்டல், ஸ்பிரிச்சுவல் இத எல்லாத்தையுமே பேலன்ஸ் பண்ணி ஒரு ஸ்ட்ரெஸ் இல்லாத சிச்சுவேஷன உருவாக்குறது தான். அண்ட் இந்த செல்ஃப் ஹீலிங் எதுக்கு இம்பார்ட்டன்ட் அப்படின்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எம்பவர்மெண்ட். இப்ப செல்ஃப் ஹீலிங்ன்றது நம்மளுடைய ஹெல்த் அண்ட் வெல்பீயிங்க ஒரு கண்ட்ரோலா வச்சுக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அண்ட் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஹோலிஸ்டிக் அப்ரோச். இப்ப இந்த ஹோலிஸ்டிக் அப்ரோச் அப்படின்றது நம்மளுடைய செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுடைய இல்னஸோ இல்ல இம்பேலன்ஸோ இதுக்குண்டான ரூட் காஸ் என்ன அப்படின்றத நம்மளே ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். அண்ட் இன்க்ரீஸ் செல்ஃப் அவேர்னஸ். இப்போ செல்ஃப் ஹீலிங் பண்ணும்போது நம்மகிட்ட உள்ள தேவைகளை இம்ப்ரூவ் பண்ணும்போது நம்ம லைஃப்ல என்ன விஷயம் வேணும் அப்படின்றத நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம். அண்ட் நம்மளுக்கு சுற்றி நிறைய சேலஞ்ச் வரும். இந்த சேலஞ்சையுமே நம்ம எப்படி ஃபேஸ் பண்ணலாம் அப்படின்ற ஒரு கரேஜையும் நம்ம வளர்த்துக்கலாம். ஃபீலிங் அப்படின்றது நான் ஆல்ரெடி சொன்ன ரீசனை ஓவரால் வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு உண்டான பிரச்சனைகள் என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி வெளியே வரணும், அதை எப்படி நம்ம பேலன்ஸ் பண்ணணும், நம்ம மைண்டையும் சரி அண்ட் நம்ம பாடியையும் சரி எல்லாத்தையுமே ஒரு கண்ட்ரோலில் வச்சு நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம இந்த செல்ஃப் ஹீலிங் அப்படின்றதுல பார்க்க போகிறோம். இதில் நிறைய டெக்னிக்ஸ் இருக்குது. மெடிடேஷன் பண்ணலாம். இப்போ நீங்கள் மெடிடேஷன் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா, உங்கள் எமோஷ்னல் அண்ட் மென்டல் பிளாக்கேஜ் இதுலேருந்து ஃபஸ்ட்டு வெளியே வரலாம். ஃபஸ்ட்டு நம்ம மெடிடேஷன் பண்ணும்போது நம்மளுடைய மென்டல் பிளாக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய எமோஷன் எல்லாத்தையுமே கொட்டி தீர்த்துருங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். அழுகையாக இருக்கட்டும், கோவமாக இருக்கட்டும் அண்ட் ஆத்திரமா இருக்கட்டும், எல்லா விஷயத்தையும் மைண்டுக்குள்ள அதிகமா வச்சுக்காதீங்க. அந்த செகண்ட் அழுகணுமா உட்காந்து அழுதுருங்க, சந்தோஷப்படணுமா சந்தோஷப்பட்டுருங்க, திட்டணுமா திட்டிருங்க. திட்டிட்டு அடுத்து அந்த விஷயத்துலேருந்து வெளியே வந்துட்டு ஒரு நார்மலான லைஃப்பை வாழ பாருங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் ஒரு பிளாக்கேஜை நம்ம மைண்டில் வச்சுட்டே இருந்தாலும் ஸ்ட்ரெஸ் அதிகமாகும். அண்ட் ஜேர்னலிங் எழுதுங்க. உங்கள் லைஃபுக்கு என்ன வேணும், உங்கள் தாட், எமோஷன் இது எல்லாமே எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பர்லேயோ இல்லை நோட்லேயோ எழுதுங்க. நம்ம ஒரு எமோஷனல் பெயின்லேருந்து ரிலீஸ் ஆகலாம். இப்போ உங்களுக்கு ஒரு கஷ்டம், ஒரு ப்ராப்ளம் அப்படின்னா, எனக்கு இந்த மாதிரி கஷ்டங்கள் இருக்குது, என் லைஃப்பில் எவ்வளோ சேலஞ்ச் நான் ஃபேஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேப்பரில் எழுதி கிழிச்சு தூக்கி போட்டுருங்க. இந்த மாதிரி விஷயம் பண்ணும்போது அந்த பிளாக்கேஜ்லேருந்து நம்ம டக்குன்னு வெளியே வந்துடலாம். அண்ட் ப்ரீத்திங் எக்ஸசைஸ் அந்த மாதிரி விஷயங்கள் கூட பண்ணலாம். அண்ட் எனர்ஜி ஹீலிங் ப்ராசஸ்.
அந்த மாரி மியூசிக்ஸுமே இருக்கு. மியூசிக் அப்படின்றது இப்ப YouTubeல நீங்க தேடுனாலே இருக்கும். லைக் எனர்ஜி ஹீலிங் மியூசிக் அப்படின்னு போட்டிங்கன்னா, ஒரு லைக் பேசிக் வைப்ரேஷன்ல உள்ள ஒரு மியூசிக் இருக்கும். பிளைன் மியூசிக்கா இருக்கும். அந்த மியூசிக் கேட்டிங்கன்னா கூட, நம்ம மைண்ட் வந்து ரொம்ப ப்ளசன்ட்டா இருக்கும். நைட்டு தூங்குறப்ப கூட ஒரு 1 வால்யூம்ல வச்சு நீங்க கேட்கலாம். ஸோ இது எல்லாத்தையுமே நான் எதுக்கு மேனிஃபெஸ்டேஷன்ல நான் லா ஆஃப் அட்ராக்ஷன்ல பேசுறேன் அப்படின்னா, இது எல்லாமே இந்த மாரி விஷயங்கள் பண்ணும்போது, நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் பிராக்டிஸ் பண்ணோம் அப்படின்னா, நம்ம லைஃப்‌க்கு வேணுன்ற விஷயத்த நீங்க சீக்கிரமாவே அச்சீவ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்க எனர்ஜி ஹீலிங் ப்ராசஸ் இது மாரி எல்லா விஷயங்களும் பண்ணிட்டீங்க. பண்ணி முடிச்சுட்டீங்கன்னா, உங்க மைண்ட் வந்து கொஞ்சம் தெளிவா இருக்கும். லைஃப்‌க்கு என்ன வேணும் அப்படின்றது தெரியும். ரொம்ப ஃபோக்கஸ்டா இருப்போம். ஸோ நீங்க ஃபோக்கஸ்டா இருக்கும்போது வந்து தேவையான இம்ப்ளிமெண்டேஷன் எல்லாத்தையுமே நீங்க பார்க்கலாம். லா ஆஃப் அட்ராக்ஷன் டெக்னிக் நீங்க யூஸ் பண்றீங்க அப்படின்னா, கிராட்டிட்யூட் எழுதுங்க. கிராட்டிட்யூட் எழுதும்போது என்ன ஆகும், லைஃப்ல ஆல்ரெடி உங்களுக்கு இருக்கிற எல்லா விஷயங்களுக்கும் நீங்க நன்றி சொல்லி பழகுறீங்க. ஸோ யூனிவர்ஸ் உங்க நன்றி உணர்வ பார்த்து உங்களுக்கு தேவையான விஷயங்கள குடுக்கும். அண்ட் அடுத்த ப்ராசஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, அஃபர்மேஷன்ஸ் கேட்கறது. இந்த அஃபர்மேஷன்ஸ் அப்படின்றது நம்மளுடைய பாசிட்டிவ் எனர்ஜிய தூண்டும். நம்மளுடைய வைப்ரேஷன வந்து அதிகமாக்கும். நம்மளுக்கு தேவையான எல்லா விஷயமும் கிடைக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க செல்ஃபா மோட்டிவேட் ஆவீங்க. இந்த அஃபர்மேஷன் அதிகமா கேட்கறது என்ன ரீசன்க்காக அப்படின்னா, ஆ நம்மளுடைய பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸா இருக்கட்டும், ட்ராமாவா இருக்கட்டும், நம்ம நெறையா பேடான விஷயங்கள் எல்லாத்தையும் கோ த்ரூ பண்ணியிருப்போம். இப்ப நீங்க வந்து ஒரு ஹேப்பியான விஷயத்த நீங்க அனுபவிக்கிறீங்களா என்னன்னு தெரியாது. பட் இப்போ உங்களுக்கு ஒரு பேடான சிச்சுவேஷன் நடந்திருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம்? அத நெனச்சு ஒரு 1 நாளோ, 2 நாளோ உட்காந்து அழுதுட்டு இருப்போம். இதே ஒரு ஹேப்பியான மூமெண்ட் கிடைச்சிருக்கு அப்படின்னா, அத பத்தி நம்ம பெருசா யோசிக்கவே மாட்டோம். அந்த டைம்ல சந்தோஷப்பட்டுட்டு நம்ம அடுத்த வேலைய பார்க்க போயிருவோம். ஸோ, இந்த மாரி விஷயங்கள்லாம் என்ன ரீசனால நடக்குதுன்னா, நான் ஆல்ரெடி சொன்ன மாரி நம்ம பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ்னால நடக்குது. இப்ப லா ஆஃப் அட்ராக்ஷன்ல நீங்க சக்சஸ் ஆகணும்னு நெனைக்கிறீங்க. ஒரு கோல் அச்சீவ் பண்ணணும்னு நெனைக்கிறீங்க அப்படின்னா, இந்த கிரவுண்ட் ஒர்க் பயிற்சியான அஃபர்மேஷன் கேட்கறது, கிராட்டிட்யூட் எழுதுறது, இது எல்லாத்தையும் பண்ணிட்டு நீங்க மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் யூஸ் பண்றீங்க அப்படின்னும்போது, லைஃப்ல இன்னும் ஒரு பெட்டர்மெண்ட்ட சீக்கிரமாவே பார்க்கலாம். மேனிஃபெஸ்டேஷன் டெக்னிக் மட்டும் யூஸ் பண்றீங்க. பட் அஃபர்மேஷன் கேட்க மாட்டேன், கிராட்டிட்யூட் எழுத மாட்டேன் அப்படின்னு நீங்க இருந்தீங்க அப்படின்னும்போது, அந்த அந்த அளவுக்கு சீக்கிரமா ஒரு பெட்டர்மெண்ட் நம்ம பார்க்க மாட்டோம். உங்களுக்கு இந்த வீடியோ புடிச்சிருந்தது அப்படின்னா, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. வீடியோல ஏதாவது கிளாரிஃபிகேஷன் வேணும், இல்ல லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச்சிங் அது மாரி ஜாயின் பண்ணணும்னு நெனச்சீங்கன்னா கூட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட நம்பர் ஆட் பண்ணியிருக்கேன். அதுல கூட நீங்க என்கொயரி பண்ணி தெரிஞ்சுக்கலாம். நன்றி.